தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மார்க் 16:2, மத்தேயு 28:1-2, லூக்கா 24:1-2 எல்லாம் வசனங்களை நம்ம வாசிக்கும் போதே அவர் உயிர்த்தெழுந்ததாக நமக்கு நல்லா தெரியும். மக்தலேனா மரியாளும் மற்ற பல ஸ்திரீகளை சேர்ந்தே அவர் கந்த வர்க்கங்களோடு கல்லறைக்குள்ளே போகும்போது கல் புரட்டி போட்டுச்சு. அங்கே ஒருத்தரும் இல்லை. பயந்து நடுங்கி இருக்கும்போது சீஷனை வந்து யாரை தேடுறேன்னு சொல்லும்போதே, நசரேயனா இயேசுவே நீ எடுத்துக்கொண்டு போனதுனாக்கா சொல்லுன்னு சொல்லும்போதே அவர் இங்கே இல்லை. உயிர்த்தெழுந்துட்டு அவர் உயர்த்திட்டார். அவர் இங்கே இல்லை. அவர் கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னே போகிறாங்க. உங்கள் சகோதரர்களுக்கு போய் நல்ல செய்தி சொல்லுங்கள் நல்லா சொல்கிறாங்க. அங்கே நல்ல காரியங்கள், நிறைய காரியங்கள் அதை வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். கர்த்தாவினோட நம்ம இயேசு கிறிஸ்துவோட உயர்ப்பின் நிமித்தமாக ஒரு பெரிய நம்பிக்கை நம்மளுக்கு உண்டாயிடுச்சு. பெரிய நம்பிக்கை என்னன்னாக்கா, நம்ம மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல ஒரு வாழ்வு இருக்குது. மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்வு இருக்குதுன்னு சொல்லி நல்ல ஒரு காரியங்களை நமக்கு காமிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மரித்த இயேசு இன்னும் மரிப்பதில்லை. அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்லப்படுது, வந்து மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கொரிந்தியரில் வாசிக்கும் போது மரணமே உன் கூரெங்க, பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அவரை பிடிச்சு வைக்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள, சர்வ சக்தி உள்ள, உன்னதமான உயர்ந்த தேவன், சகலத்தையும் படைச்ச தேவன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் அந்த இவங்கெல்லாம் எம்மாவூர் சிஷ்யர் கூட இயேசு நடந்து போகும்போது அவருக்கு வேத வாக்கியங்களையெல்லாம் விளக்கி காட்டினாங்க. அவர் துக்க முகத்தோடு போகிறாங்க. எதுக்காக துக்கப்படுறேன்னு சொல்லும்போது, உனக்கு நீ இந்த ஊருக்காரன் இல்லையா, உனக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. அவர் வேத வாக்கியங்களெல்லாம் விளக்கி சொன்னாங்க. அப்புறம் அவங்க கூட போய் தங்க போகும்போது அப்பம் பிக்கும்போது அவங்க கண்ணு திறக்கப்பட்டது. அப்போது இயேசுன்னு அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் இயேசு மரித்த பிற்பாடு சீஷர்களுக்கு எல்லாம் தரிசனம் காட்டினாங்க. அவர் உயிரோடு இருக்கிறவராக காமிச்சாங்க சொல்லி பார்க்குறேன். உயிரோடு இருக்கிறவங்களை, அதாவது மரித்த இயேசுக்காக நம்ம வந்து 2 கொரிந்தியர் வாசிக்கும் போது, பிழைத்திருக்கிறவங்க நமக்காக வாழாமல் மரித்த இயேசுக்காக நம்ம வாழணும், மரித்து உயர்த்த இயேசுக்காக நம்ம வாழணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. உயர்ப்பிக்கப்படுகிற வல்லமே நம்மளே உயர்ப்பிக்க. நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, நமக்கு வந்து சில காரியங்கள் எல்லாம் செத்த நிலைமையில் இருக்குதா, அதெல்லாம் உயர்த்தெழுந்த இயேசுவே நீங்கள் நம்புங்க, விசுவாசிக்க. அப்போ அந்த வாழ்க்கையில் ஒரு உயர்ப்பு உண்டாகும். வேலை இல்லையா